ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரத்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் வந்து ரத்தத்தை ஊற வச்சு கொஞ்சம் அலசி எடுத்துருவோம். ஊற வைக்கலாம், அலசி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ரத்தத்தை அலசிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கையில் போட்டு பிணைஞ்சி எடுத்துருவோம். இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கடுகு இதை பொரிய விட்டுட்டு அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிசம் பண்ணிக்கிடுவோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்புறம் குடல் குழம்பும் ரத்த பொரியலும் தாங்க. இப்போ வந்து சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம். கூடையே கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கிட வேண்டியதான். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு வெங்காயத்து கூடயே நல்லா வதக்கி எடுத்துருவோம். ரத்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இப்படியே ரத்தம் வாங்கி நம்ம செஞ்சு கொடுத்தா ரத்தம் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரத்தம் பிணைஞ்சி வச்ச ரத்தத்தை ஊற்றி லைட்டாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் வந்து மிளகு பொடி சேர்த்துட்டு மல்லி இலை போட்டு கடைசியாக கிண்டி விட்டா ரத்த பொரியல் ரெடி. பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காலையில் வந்து இட்லியை வச்சு குடல் குழம்பு வச்சேன். அந்த குழம்பு தான் இப்போ மத்தியானத்துக்கும். நல்லா மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் சாப்பாடு மட்டும் ஆக்கணும். இங்கிட்டு குழம்பு கொஞ்சோண்டு இருந்த குழம்பு சுட வச்சு வச்சாச்சு. இன்றைக்கி இதான் மத்தியானம் சாப்பாடு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தையல் வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இன்றைக்கும் தச்ச துணி தாங்க இது. 2 செட் சேரீ, ஒரு 3, அப்புறம் அதுக்கப்புறம் 3 செட் சேரீ, அதுக்கப்புறம் ஒரு சாதா சேரீ. இது 2 நாளில் தைச்சிருக்கேன் நான். இப்போ 2 பிளாக் கலரு ஸ்டோன் வச்சு வருது தெரியுமா, அந்த சாரீ தான். நமக்கு கை வந்து லாங் கை வச்சு நம்ம ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் சொல்லுவோம் தெரியுமா, 10.5 இன்ச் அளவு உள்ளது. அந்த அளவு வச்சு பின்னாடி நாட்டெலாம் வச்சு தைச்சாச்சு. 2 சாரிக்கும் ஸ்டோன் வச்ச சாரீ. அதுக்கப்புறம் ஒரு சாதா மெரூன் ப்ளவுஸு, சிமெண்ட் கலர் சாரீ, பூனம் சாரீ மாதிரி. அதெல்லாம் ஒரே கஸ்டமருக்கு தைச்சது. அதை தைச்சி வச்சதை அந்தந்த பையில் வச்சுருவோம். இது சிமெண்ட் கலரும் மெரூன் கலரும் சேலை. சட்டை வந்து வெறும் மெரூன் கலர் தான். சீசன் நேரம் கொஞ்சம் வந்து நமக்கு அதிகமாக துணி வரணுனால நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கிற வேலை தான். அதுக்கப்புறம் இதில் மெரூன் கலரும் சந்தன கலரும் கலந்த மாதிரி சட்டை வந்து மெரூன் கலர் லைனிங் ப்ளவுஸு. பின்னாடி பாக்கெழுத்து போட்டு தைச்சிருக்கேன். இன்றைக்கி தைச்ச ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எத்தனை ப்ளவுஸ் 2 நாளில் தைச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த சாரி வந்து பார்ட்ரு வச்ச மாதிரி சின்னதாக பார்ட்ரு இருக்கும். சட்டை வந்து சாரீ கலர்லேயும் லைட் ரோஸ் கலர் மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து பார்ட்ரு கொடுத்து ஸ்டோன் லேஸ் கொடுத்து தைச்சிருக்கேன். அதில் வந்து ஸ்டோன் பீட்ஸும் ஒட்டி வச்சுருக்கேன். முன்னாடியும் பேக் சைடும் 2க்கும் நல்லா லேஸ் வச்சு தைச்சாச்சுங்க. இது ஒரு கஸ்டமருக்கு. இந்த சரியும் இன்னொன்று வந்து இந்த பார்டர் வச்ச மாதிரி இப்போ சாண்டல் கலரில் பட்ரோஸ் கலர் பார்டர் வந்திருக்கும். இதுவும் அவங்களுக்கு தான் 46 இன்ச் அளவு உள்ள ப்ளவுஸ். இந்த 4 ப்ளவுஸுமே வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். இதுக்கும் ஸ்டோன்லெஸ் தான். கொஞ்சோண்டு பார்டர் இருந்ததுனால அந்த பார்டரை பின்னாடி டைமண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சு அதில் வந்து ஸ்டோன் பீஸ் வச்சு கைக்கு வந்து அதே மாதிரி ஸ்டோன் லேஸ் அங்கிட்டும் வளைவானா நெட்டாக போட்டு லைட்டாக வளைச்சி கொடுத்து தையல் போட்டிருக்கேன். நடுவில் கைக்கும் ஸ்டோன் லேஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து 3 ஒரே கலர் சாரீ. உங்களுக்கு சாண்டல் கலரும் பட்ரோஸ் கலர் பார்டரும் வந்த மாதிரி
இப்போ நியூ மாடலில் இது இருக்குங்க. சாரீ செம்மையாக இருக்குது. கோல்டு கலரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு சரி கொடுத்து அன்னப்பருவம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ப்ளவுஸு வந்து அதுக்கு பட்ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது சாரீ. சாரியும் ப்ளவுஸும் இது வந்து செட் சாரியாக எடுத்திருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ஸ்டோன் லேஸ் வச்சு நடுவில் கொஞ்சோண்டு டைமண்ட் ஷேப்பில் பார்டர் வச்சு பின்னாடி கைக்கும் ஸ்டோன் லேஸ் கொடுத்து தைச்சாச்சு. ஸ்டோன் பீட்ஸும் ஒட்டியிருக்கு. இதாங்க இன்றைக்கி நான் தைச்ச ப்ளவுஸு. நான் இன்றைக்கும் நேற்றும் தைச்சது. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற ப்ளவுஸ்லாம் அந்தந்த பையில் எடுத்து வச்சுட்டா வர்ற கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்க தோதுவாக இருக்கும். இன்றைக்கி தைச்ச ப்ளவுஸ்லாம் எவ்வளோ தான் இன்றைக்கும் நேற்றும் அதை பேக்கிங் பண்ணி இன்றைக்கி வருவாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டா வேலை முடிச்சுங்க. அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன்.